எல்லாருக்கும் குரு பயிற்சி அப்படின்னதும் தயவு செஞ்சு தட்சிணாமூர்த்தியை மட்டும் போய் வசிப்பிட்டு பிரகஸ்பதியை விட்டுறாதீங்க. பிரகஸ்பதி தான் நமக்கு வந்து குரு பயிற்சியில் மாறுறவர். தட்சிணாமூர்த்தி என்றைக்கும் ஒரே இடத்துல அதே இதிலேருந்து நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறவர். அவர் வந்து சிவபெருமானோட ஒரு அவதாரமாக தான் இருக்கார். அவர் எப்பயுமே யோகத்தில் இருந்துருக்கு. நிறைய நவகிரக கோவில் கும்பகோணத்தை சுற்றி இருந்துருக்கு. ஆனால் நீங்கள் எல்லா நவகிரக ஸ்தலத்துக்கும் போகலாம். சனீஸ்வர பகவானை மட்டும் பார்க்கணும் திருநள்ளாறில் போய் அப்படின்னா அவரை மட்டும் தனியாக போய் பார்த்துட்டு வரணும். பாக்கி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அவருக்கும் பார்த்துட்டு வர்றதுன்றது சரி கிடையாது. ரெண்டாவது விஷயம், அவரை கடைசியாக பார்க்குறதும் சரி கிடையாது. ஸோ அதனால் நடுப்புற பார்த்தேன்னாலும் அதில் ஒர்க் அவுட்டே ஆகாது. சனீஸ்வர பகவானை மட்டும் தனியாக ஒரு தடவை போய் திருநள்ளாறில் தரிசனம் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் அவருடைய, அதுவும் 7.5 சனி இருக்கிறவா, இந்த கண்டக சனி இருக்கிறவாலாம் கண்டிப்பாக பயப்படுவா. ஸோ அதனால் சனீஸ்வர பகவானை மட்டும் தனியாக ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நவகிரகங்களை நீங்கள் தரிசனம் பண்ணுறதுல 8 கிரகங்களை வேறு மாதிரி பண்ணிக்கோங்க. சனீஸ்வரனை மட்டும் தனியாக பண்ணிக்கோங்க.